Welcome to this channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் 14th யூனிட்டா இருக்கிறது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் அனிமல்ஸ். இதோடைய பார்ட் 4 வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்ட் பார்ட் 1ல பார்ட் 2ல பார்ட் 3ல ஜஸ்ட் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். பார்ட் 1ல டிரான்ஸ்போர்ட்டேஷன் பற்றி பார்த்துருக்கோம். அண்ட் பார்ட் 2ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷனுடைய இன்ட்ரோடக்ஷன் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துட்டோம். ரெண்டாவது பார்ட்டில் ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அண்ட் மூணாவது பார்ட்டில் நம்மளுக்கு ரூட் ஹேர்ஸ் பற்றி கொடுத்துருந்தோம். அண்ட் ஃபோர்த் பார்ட்டில் அந்த ரூட் ஹேர்ஸில் வந்து சைலமுக்கு வாட்டர் வந்துச்சுன்னு தேர்ட் பார்ட்டில் பார்த்துருந்தோம்ல. இப்போ அந்த சைலம்லேருந்து வாட்டர் லீவ்ஸ்க்கு எப்படி வாட்டர் போகுது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். அதான் டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது. ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு வாட்டர் வேப்பர் என்ன ஆகும் அப்படின்னா ரிலீஸ் ஆகும். அதான் இங்கே பார்க்க போகிறோம். டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது இந்த ப்ராசஸ் என்னென்ன அஃபெக்ட் பண்ணுது, ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் இதோடைய முக்கியத்துவம் சிக்னிஃபிகன்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் ரூட் ப்ரெஷர்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ டிரான்ஸ்பிரேஷன் இன் லீவ்ஸில் டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது ஒன்று நடக்கும். ஸோ டிரான்ஸ்பிரேஷனா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா. டிரான்ஸ்பிரேஷன் இஸ் evaporation of water. So water evaporation from the aerial parts of the plant, especially through the stomata and leaves. அதாவது வான் வழியாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாட்டரை எவாப்ரேட் பண்ணும். வாட்டரை எவாப்ரேட் பண்ணோம்னா எவாப்ரேஷன் அப்படின்னா வெப்பமயமாகுது. அதாவது வெப்பத்தின் காரணமாக அது என்ன ஆகும், வேப்பராக என்ன ஆகும் அப்படின்னா ரிலீஸ் ஆகும். அதுவும் லீவ்ஸில் உள்ள ஸ்டொமேட்டா வழியாக என்ன ஆகும் அப்படின்னா போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கடுத்து ஸ்டொமேட்டா அப்படிங்கிற ஒன்றை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, ஸ்டொமேட்டா வழியாக லீவ்ஸில் உள்ள ஸ்டொமேட்டா வழியாக. ஸோ லீவ்ஸில் எப்படி இருக்கும் ஸ்டொமேட்டா அப்படின்னா குட்டி குட்டி ஓட்டைகளாக இருக்கும். லோயர் எபிதர்மஸில் தான் மேக்ஸிமம் இருக்கும், அப்பர் எபிதர்மஸை விட. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் வேப்பரை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் ஓப்பனாக இருக்கும்போது. ஸோ என்ன ஓப்பனாக இருக்கும்போது அப்படின்னா இப்போ ஒரு கடையில் நம்ம ஏதோ ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான பொருள் அந்த கடையில் இருந்துச்சு அப்படின்னா ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் வாங்க முடியும். இதுவும் இந்த கடை பூட்டி இருந்துச்சு அப்படின்னா அவங்களால நம்மளுக்கு எதுவுமே தர முடியாது, ஏன்னா அந்த கடைக்காரர் இருக்க மாட்டார். அதே மாதிரி தான் அந்த ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது இவங்க காலையில் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அண்ட் க்ளோஸ்டு ஆயிருப்பாங்க நைட்டில். ஸோ த ஓப்பனிங் ஆஃப் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா இஸ் டியூ டு சேஞ்ச் இன் டர்ஜிடிட்டி ஆஃப் காட் செல். ஸோ இதையும் நான் சொல்கிறேனே, அந்த கடைக்காரர் அப்படிங்கிறவரை காட் செல் அப்படின்னு வச்சுக்கலாம். அவர்கிட்ட எல்லா பொருளும் இருந்துச்சு அப்படின்னா அவர் ஓப்பன் பண்ணி வச்சுருவார். அவர்கிட்ட பொருளே இல்லை அப்படின்னா ஒரு கடையை க்ளோஸ் பண்ணி வச்சுருவார். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங், இந்த ஸ்டொமேட்டா ஓப்பன் ஆகிறதும் க்ளோஸ் ஆகிறதும் எதை சார்ந்து இருக்குது அப்படின்னா அதோடைய டர்ஜிடிட்டி ஆஃப் காட் செல். ஸோ டர்ஜிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு சைலம்லேருந்து வாட்டர் என்ன ஆகும் அப்படின்னா பிளான்ட்டுடைய எல்லா பார்ட்ஸ்க்கும் போகும். அதில் லீவ்ஸில் போகும்போது இந்த இவங்களை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த பலூன் மாதிரி இருக்குல்ல, ரெண்டு சைடு பீஸ் மாதிரி. ஸோ இவங்களை தான் என்ன சொல்லுவாங்கன்னா காட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காட் செல்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தண்ணியை அப்படியே வச்சுக்கிட்டு அது என்ன பண்ணிடும் அப்படின்னா ஓப்பன் ஆகி வாட்டர் வேப்பர் அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜனையும் என்ன பண்ணும் அப்படின்னா ரிலீஸ் பண்ணும். சில நேரங்களில் ஆக்சிஜனையும் ரிலீஸ் பண்ணும். மேக்ஸிமம் வாட்டர் வேப்பரை தான் ரிலீஸ் பண்ணும். ஃபோட்டோசிந்தசிஸ் போது ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும். ஸோ அதுக்கடுத்து இவங்களோட வாட்டர் இல்லாத போது ரெண்டு பேரும் சுருங்கி ஒட்டிக்கிடுவாங்க. அதனால அது என்ன ஆகிடும் அப்படின்னா க்ளோஸ் ஆகிடும். ஸோ இங்கே ஸ்டோமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டோமா சொல்லுவாங்க. இங்கே ஸ்டோமா ஓப்பன் ஆகிருக்கு, இங்கே ஸ்டோமா க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ டர்ஜிட்டி அப்படின்னா தண்ணியை அப்படி ஸ்வெல் ஆகிருக்குது. ஸ்வெல் ஆகிருக்கிறதுனா என்ன சொல்கிறது, இந்த பலூனில் ஃபுல்லாக தண்ணி அடைஞ்சிருந்துச்சுன்னா அது பெருசாக வீங்கி போயிருக்கும். ஸோ அதே மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி அதை தான் டர்ஜிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. வேணா வாட்டர் ஊதி போய் இருக்கிறது, காட் செல்ஸ் ஊதி போய் இருக்கிறது காரணமாக ஓப்பன் ஆகிருக்கிறது க்ளோஸ் ஆகிருக்கிறது சார்ந்து இருக்கும். வென் வாட்டர் என்டர்ஸ் இன்டு தி காட் செல்ஸ்க்குள்ள வாட்டர் போயிடுச்சு அப்படின்னா தே பிகம் டர்ஜிட். டர்ஜிட்னா ரொம்ப குண்டாயிடுவாங்க. அதனால என்ன ஆகிடுவாங்க, ஸ்டோமா வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த காட் செல்ஸ் லூஸ் வாட்டர், காட் செல்ஸ் வாட்டரை லூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த வெப்பமயமாகி அந்த வாட்டர் எல்லாமே என்ன ஆகிடும், எவாப்ரேட் ஆகி போயிடும். அதுக்கடுத்து அவங்க ஃப்ளாசிடாக மாறிடுவாங்க. ஸோ இங்கே நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஃப்ளாசிட் அப்படிங்கிறது அதுக்கு அப்போசிட்டான வார்த்தை. எதுக்கு, டர்ஜிட் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆப்போசிட்டான வார்த்தை அப்படின்னு சொல்லலாம். அதாவது சுருங்கி போயிடும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஸ்டோமா என்ன ஆகிடும், க்ளோஸ் ஆகிடும். வாட்டர் எவாப்ரேட்ஸ் ஃப்ரம் மீசோஃபில் செல்ஸ். ஸோ மீசோஃபில் செல்ஸ்னால் யார் அப்படிங்கிற சந்தேகம் நம்மளுக்கு வரும். ஸோ லீவ்ஸில் மீசோஃபில் செல்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா அப்பர் எபிதர்மஸ் லேயருக்கும் லோயர் எபிதர்மஸ் லேயருக்கும் இடையில இருக்கிறது தான் மீசோஃபில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்பர்லேயும் லோயர்லேயும் தான் என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டொமேட்டா இருக்கும். அப்போது இந்த வாட்டர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மீசோஃபில்லேருந்து நம்மளுக்கு எவாப்ரேட் ஆகி வாட்டரை ஸ்டொமேட்டாக்குள்ளே போய் அது என்ன ஆகும் அப்படின்னா எவாப்ரேட் ஆகும். ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்டோமா என்ன ஆயிரும், க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதுதான் எங்கே சொல்லியிருக்காங்க, வாட்டர் எவாப்ரேட்ஸ் ஃப்ரம் தி மீசோஃபில் செல்ஸ் ஆஃப் த லீவ்ஸ் த்ரூ தி ஓப்பன் ஸ்டோமா வழியாக வாட்டர் எவாப்ரேட் ஆகி போயிடும். திஸ் லோயர்ஸ் வாட்டர் கான்சன்ட்ரேஷன் இன் மீசோஃபில். இது என்னத்தை குறைக்கும் அப்படின்னா வாட்டர் மீசோஃபில்ஸில் இருக்கிற வாட்டர் கான்சன்ட்ரேஷனை என்ன பண்ணும் அப்படின்னா குறைக்கும். ஏன்னா அது எவாப்ரேட் ஆகி போயிடறனால. ஆஸ் அ ரிசல்ட் இதுக்கு காரணமாக வாட்டர் ட்ரான் இன் டு தி செல்ஸ்
from the xylem present in the veins through the process of osmosis காரணத்தினால சைலம்லேருந்து இந்த செல்ஸ் என்ன பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னா வாட்டரை என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதே நேரம் as water is lost from the லீவ்ஸ்லேருந்து வாட்டர் என்ன ஆக ஆரம்பிச்சிடும், போக போக ப்ரெஷர் இஸ் கிரியேட்டட் at the டாப்பில் என்ன ஆகும், அந்த இலையோட டாப்லேருந்து நம்மளுக்கு ப்ரெஷர் உருவாகும், தண்ணி தாங்க அப்படின்ட்டு. டு புல் மோர் வாட்டர் ஃப்ரம் தி சைலம் டு மீசோசெல்ஸ், சைலம்லேருந்து மீசோஃபில் செல்ஸ்க்கு வர்றதுக்காக தண்ணியை என்ன பண்ணும், இந்த மீசோஃபில் செல்ஸ் வேணும்னு ஒரு ப்ரெஷர் புல் கொடுப்பாங்க. அந்த புல் இடைஞ்சல் கொடுப்பாங்க. அந்த இடைஞ்சல் தான் டிரான்ஸ்பிரேஷன் புல். டிரான்ஸ்பிரேஷனுக்காக அந்த இடைஞ்சல் கொடுக்குறாங்க தெரியுமா, ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க தெரியுமா, அதனால இது டிரான்ஸ்பிரேஷன் புல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு புல் பண்ணுறாங்க, வாட்டரை வேணும்னு தள்ளி இழுக்கிறாங்க. ஸோ அதனால் இது என்ன அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன் புல் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் எக்ஸ்டென்ஸ் அப் டு த ரூட் காசிங் தி ரூட் டு அப்சார்ப் மோர் வாட்டர் ஃப்ரம் தி சாயில். இதனால என்ன ஆகிடுது, வாட்டரை ரூட் என்ன ஆகிடும், சாயிலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிடும். கண்டினியூஸாக வாட்டர் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ரூட்லேருந்து லீவ்ஸ்க்கு ஃப்ளோவாக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலிமா நம்மளுக்கு என்ன ஆகுது, வாட்டர் வேப்பர் என்ன ஆகுதுன்னா வெளியே ஏகுறது. அது ஒரு விஷயம். ஸோ இப்போ இதோடைய ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் இதை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாமா. அதே நேரம் நம்ம ஒரு வார்த்தையை நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயின்ஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். ஸோ வேர் த வெயின்ஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் என்ன ஆக ஆரம்பிக்கும்னா பற்றாக்குறைய ஆரம்பிக்கும் மீசோஃபில் செல்ஸ்லேருந்து வந்தோடனே. ஃப்ரம் தி சைலம் ப்ரெசன்ட் இன் தி வெயின்ஸில் இருக்கிற வெயின்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ லீஃப் இருக்குல்ல, இங்கே இந்த மாதிரி இருக்கும்ல, ஸோ இவங்களை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா வெயின்ஸ். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா வாட்டர், இதில் உள்ள வாட்டரையும் உறிஞ்சிருவாங்க. நெக்ஸ்ட்டு சைலம்லுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு புல் கொடுப்பாங்க. ஸோ அந்த புல் அப்படிங்கிறது தான் டிரான்ஸ்பிரேஷன் புல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தமிழில் இழுவிசை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இழுக்கும், புல்லாம் இழு அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ அதனால் இழுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டிரான்ஸ்பிரேஷன் என்ன, இந்த ஃபேக்டர்ஸ்லாம் டிரான்ஸ்பிரேஷனை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா இது 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது. முக்கியமான காரணம் யாரெல்லாம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால் வெளியிலேருந்து வர்ற தாக்கங்கள். ஸோ இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா உள்ளேருந்து வர்ற தாக்கங்கள், உள்ளே ஏற்படுற தாக்கங்கள். ஸோ இந்த 2 தாக்கங்கள் ரொம்ப முக்கியத்தை உருவாக்குது. இப்போது இந்த டிரான்ஸ்பிரேஷனை இது அஃபெக்ட் பண்ணுது, அதை அஃபெக்ட் பண்ணுதுன்னு ஏன் நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுதான் அந்த நம்மளுடைய சுற்றுச்சூழல் சொல்கிற எக்கோசிஸ்டமோடைய ஹெல்த்தையும் பார்த்துக்கிடுது. அதே மாதிரி பிளான்ட்டுக்கு தேவைங்கிற நியூட்ரிஷியன்ஸ், அதுக்கு தேவைங்கிறத கொடுத்து அந்த செடியை நல்லபடியாக பார்த்துக்கிடுது அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்லலாம். ஸோ இப்போது நம்ம பார்க்க போகிறது இதோடைய ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெளியிலேருந்து தாக்கங்கள் யாரெல்லாம் கொடுக்குறா அப்படின்னா டெம்பரேச்சர், லைட்டு, ஹியூமிடிட்டி, விண்டு ஸ்பீட், இவங்க எல்லாமே கொடுக்குறாங்க. இதே நேரம் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் யாரெல்லாம் அஃபெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன் என்னெல்லாம் கொடுக்குது இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா நம்பர் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்டொமேட்டா, எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டொமேட்டா இருக்குது அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்டொமேட்டா அதோடைய காரணம். அதே மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் ஓப்பன் ஸ்டொமேட்டா, எத்தனை ஸ்டொமேட்டா ஓப்பன் ஆகி இருக்குது அண்ட் வாட்டர் ஸ்டேட்டஸ் ஆஃப் பிளான்ட்டுடைய வாட்டர் ஸ்டேட்டஸ் அண்ட் கேப்போனி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுலாம் காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போது இதை பற்றி நான் டீட்டெயிலாகவே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் எதுக்கு, இது எதுக்கு, அது எதுக்குன்னு. ஸோ ஃபர்ஸ்ட்டு நமக்கு டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸில் எக்ஸ்டர்னல் இன்டர்னல் 2 ஃபேக்டர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் சொல்லும்போது டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் கூடும்போது நம்மளுக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும், வாட்டர் மாலிகுல்ஸ் வாட்டர் வேப்பராக மாற ஆரம்பிப்பாங்க, எவாப்ரேஷன் அதிகமாகும். ஸோ எவாப்ரேஷன் அதிகமாக அதில் தண்ணி காலியாக ஆரம்பிக்கும், டிரான்ஸ்பிரேஷன் புல் அதிகமாகும். ஸோ டிரான்ஸ்பிரேஷன் புல் ஆகிற வரைக்கும் இப்போ அதில் தண்ணி ஊற்றுற செடியாக இருக்கும். ஸோ அப்போ தண்ணியே இல்லை அப்படின்னா அது என்ன ஆகும், டிரான்ஸ்பிரேஷன் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி லைட் அப்படிங்கிறப்போ காலை நேரத்தில் தான் என்ன இருக்கும், ஸ்டொமேட்டோ ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ ஓப்பன் ஆனால் மட்டுமே தான் என்ன ஆகும் அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு நடக்கவே செய்யும். விண்டு ஸ்பீட் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு ஈரமான காற்று ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா விண்டோடைய ஸ்பீட் அதிகமாக டிரான்ஸ்பிரேஷன் என்ன ஆகும், குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்மளுக்கு அதை சுற்றி ஈரமான காற்று நடக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆக டிரான்ஸ்பிரேஷன் என்ன ஆகிடும், குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி நம்பர் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் பார்க்கலாம். நிறைய ஸ்டொமேட்டா
இருந்துச்சு அப்படின்னா ஈவனாக எல்லா ஸ்டொமேட்டாவுக்கும் என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் லாஸ் போகும். ஸோ அதனால் வாட்டர் லாஸ் ஆகும். ஸோ வாட்டர் லாஸ் ஆக நம்மளுக்கு என்ன ஆகும், அதிகப்படியாக டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும். ஸோ டிரான்ஸ்பிரேஷன் அதிகமாக நடக்க அதோடைய லெவல், வாட்டர் லெவல் குறையும் போது டிரான்ஸ்பிரேஷன் லெவல் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓப்பன் ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லும்போது எல்லா ஸ்டொமேட்டா ஓப்பன் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வாட்டர் அதிகப்படியாக தேவை. ஸோ எல்லாமே அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா எப்படி கெடுதலோ அதே மாதிரி தான் இவங்க அளவுக்கு அதிகமாக தண்ணீர் யூஸ் பண்ண ஸ்டொமேட்டோ ஓப்பனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாமே இவங்களை அஃபெக்ட் பண்ணுறாங்க. இதனால் என்ன ஆகுது, தண்ணீர் பற்றாக்குறை, வாட்டர் ஸ்கார்சிட்டி நடக்குது. இதுவே வாட்டர் ஸ்டேட்டஸ் அப்படிங்கப்போ ரொம்ப அதிகமாக வாட்டர் இருந்தாலும் என்ன ஆகிட்டு இருக்கும், அதிகப்படியாக என்ன ஆகிருக்கும் அப்படின்னா ஸ்டொமேட்டோ போய்கிட்டே இருக்கும். ஸ்டொமேட்டோலேருந்து வாட்டர் ஸ்ட்ரெஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதுவே வாட்டருடைய லெவல் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை தான். ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள், ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் ஆகுது. இப்போது சிக்னிஃபிகன்ஸ், இதோடைய முக்கியத்துவங்கள், டிரான்ஸ்பிரேஷனுடைய முக்கியத்துவங்கள் என்ன அப்படின்னா, கிரியேட்ஸ் டிரான்ஸ்பிரேஷனல் புல் ஃபார் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டுக்கு என்ன கிரியேட் பண்ணுது அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன் புல் அப்படிங்கிறத உருவாக்குது. சப்ளைஸ் வாட்டர் ஃபார் ஃபோட்டோசின்சிஸ் நடக்கிறதுக்கு வாட்டர் கொடுக்குது. இந்த ஃபோட்டோசின்சிஸ் நடத்தால் நம்மளுக்கு ஆக்சிஜனும் என்ன பண்ணும், ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபோட்டோசின்சிஸ் மூலமாக கார்பன் டை ஆக்சைடு, சன்லைட் அண்ட் வாட்டர் இது மூணுத்தையும் எடுத்துக்கிட்டு அது ஃபுட்டை என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணும். வாட்டர் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம்ல. ஸோ அதனால் இதில் ரொம்ப முக்கியம். டிரான்ஸ்போர்ட் மினரல்ஸ் ஃப்ரம் சாயில்ஸ் டு ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். அதாவது நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்ற ஃபுட்ஸ் எப்படி வாட்டர் நம்ம எல்லா பார்ட்ஸுக்கும் எப்படி போகுதோ அதே மாதிரி நம்மளோட ஃபுட்லேருந்து மினரல்ஸ், நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே போகுது. அந்த நியூட்ரிஷன்ஸ் மாதிரி இங்கே மினரல்ஸும் என்ன பண்ணும் அப்படின்னா சாயிலேருந்து எல்லா மினரல்ஸ் எல்லாமே என்ன பண்ணும், டிரான்ஸ்போர்ட் பண்ணி எல்லா பிளான்ட்டோடைய பார்ட்ஸ்க்கும் அனுப்பும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதில் எவாப்ரேஷன் நடக்கிறனால வெப்பமாக அந்த இலையோட சர்ஃபேஸ் இருந்தாலும் அதை கூல் பண்ணிடும். கீப்ஸ் த செல் டர்ஜிட் அப்படின்னா அப்படி ஊதி போனாலே அந்த செல்ஸ் இது பண்ணுது, அதனால் அதோடைய ஷேப்பை மெயின்டைன் பண்ணுது. ஸோ இப்போது கொஞ்சம் நம்ம இதில் கான்செப்ஷுவலாக திங்க் பண்ணுறத விட கொஞ்சம் அனாலிஜிக்கலாகவும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம யோசிக்கலாம். அனாலிஜிக்கல் அப்படின்னா நான் சொல்கிறேன், ஒரு லிஃப்ட் இருக்குது. அந்த லிஃப்ட்டில் எக்கச்சக்கமான மனுஷங்க அந்த லிஃப்ட் கேட்டு வர இருந்தாங்க அப்படின்னா என்ன ஆவாங்க, வெளியே அனுப்பப்படுவாங்க. ஸோ அப்படி அனுப்புறது தான் இந்த வாட்டர் வேப்பர் அப்படிங்கிறது. ஸோ அதிகமான தண்ணி இது பண்ணணும், முதல்ல அந்த தண்ணி எல்லாத்தையும் இது உறிஞ்சோன்னே என்ன ஆகிடுது, வாட்டர் வேப்பராக வெளியே தள்ளிடுறாங்க. இல்லை இவ்வளோ பேர் தான் இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ அவ்வளோ வாட்டர் போதும் அப்படின்ட்டு எல்லா வாட்டரையும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் விடுறாங்க. அதே மாதிரி தான் இந்த லிஃப்ட்டில் எப்படி அதிகமான நம்பர்ஸ் இருந்தால் வெளியே போகுதோ அதே மாதிரி அந்த போகிற மெம்பர்ஸ் வந்து வாட்டர் வேப்பர். அண்ட் அது ஓப்பன் ஆகிறது ஸ்டொமேட்டோ ஓப்பனாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுவே அந்த லிஃப்ட் வந்து என்ன ஆகிடுச்சு, குறிப்பிட்ட மெம்பர்ஸோட க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த லிஃப்ட்டில் என்ன இருக்குது, அந்த ஸ்டொமேட்டோ அப்படிங்கிறது க்ளோஸ் ஆகிருக்கு. லிஃப்ட் எப்படி க்ளோஸ் ஆகிருக்கோ அதே மாதிரி. ஸோ அப்போ என்ன ஆகாது, யாராலையும் உள்ளேயும் போக முடியாது. ஸோ அப்போ ஆக்சிஜன் H2O2 என்ன ஆகாது, வெளியே அந்த வாட்டர் வேப்பரால் வெளியே யாராலையுமே போக முடியாது. ஸோ இதே மாதிரி தான் இங்கே நடக்கிறதும். ஸோ இது எல்லாமே தான். இப்போ டிரான்ஸ்பிரேஷன் புல்லுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஆள் வந்து மேலே பில்டிங்க்கு ஏறாரு ஒரு கயிறு போட்டு. ஸோ அந்த கயிறு என்ன அப்படின்னா சைலம். ஸோ அந்த வாட்டர் ஏறி போகிறாரு தெரியுமா, அவர் தான் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். அவர் அந்த பிளான்ட்டுக்கு வர என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. ஸோ அப்போ ஒருத்தர் வந்து மேலேருந்து இழுக்கிறாரு, வா 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 உனக்கு கயிறு போட்டவர் என்ன பண்ணுறாருன்னா இழுக்கிறாரு. ஸோ அப்படி இழுக்கிறது தான் என்ன அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன் புல். ஸோ இவ்வளோ தான் ஈஸியான விஷயங்கள் in this transpiration topic. And if I will confuse you, I am sorry. And அடுத்த வீடியோவில் நான் உங்களோட வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.